வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் கையில பணம் இருந்தா அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா எங்கேயாவது விலை குறைஞ்ச இடத்துல நிலம் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணா லாபம் கிடைக்கும்னு. ஆனா வாங்குற இடம் கரெக்டா இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்காம அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னா அப்புறம் பல சிக்கல்களை நம்ம சந்திக்க நேரிடும். ஒரு சொத்து வாங்கி போடணும்னு நினைச்சா அது ஃபியூச்சர்ல நமக்கு எந்த வித பாதிப்பையும் கொடுத்துடக்கூடாது. அதை நினைவில் வச்சு வாங்கணும். இல்லைன்னா நாம வாங்கின நிலத்தை விற்கும் போதோ இல்ல வீடு கட்டும் போதோ பல சிக்கலை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமீபத்தில் பல்லடம் கள்ளிப்பாளையத்தில் 5.5 சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துச்சு. அதை பற்றி சொல்லும்போது ஒரு பார்ட்டிக்கு பிடிச்சு போய் அந்த இடத்த பார்க்க வந்தார். NH பக்கத்தில் ஊருக்கு நடுவில் அந்த இடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 சைட்லேயும் ப்ரோமோட்டர்ஸ் லேண்ட் வாங்கி போட்டு சைட்டு பிரித்து வித்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் நடுவில் இருந்தது. கண்டிப்பாக டெவலப் ஆகும்னு தெரிஞ்சதும் அந்த இடத்த வாங்குறத பார்ட்டி முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் சேல் பண்ணுறவங்க கிட்ட கிரைய பத்திரம் மட்டும்தான் இருந்தது. வேற ஒரு ஆவணமும் அவங்க கிட்ட இல்லை. மூலப்பத்திரமாவது கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பக்கத்து சைட்டுக்காரங்க யாருக்கிட்டேயோ கேட்டு மூலப்பத்திரம் எப்படியோ 2 நாளில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஈஸி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டும் இல்லை, வேற எந்த ஆவணமும் இல்லை. நாங்கள் வழக்கம் போல் எங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்டோம். அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் பவர் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும். 2006க்கு முன்னாடி அந்த சொத்து யார் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு அந்த சொத்தை விற்கிற உரிமை யார் கொடுத்துருக்காங்கன்னு அதில் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. இப்போது சேல் பண்ணுறவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் அதெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு வேறு ஆளுங்க அந்த இடத்த வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டுன்னா வேறு இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்ட்டிக்கு அந்த இடம் பிடிச்சிருந்ததில்ல, எங்கள் வக்கீல்கிட்டே சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி அவங்க லீகல் ஒப்பீனியன் நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த எங்கள் பார்ட்டிக்கு கிரைம் பண்ணி கொடுத்துருவோம். இதை ஏன் சொல்கிறோன்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் அவர் அந்த இடத்த விற்கிறதா இருந்தால் கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வீடு கட்டும் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிலத்தை பொறுத்தவரை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வாங்குங்க. அப்ளை பண்ணி வாங்கிட்டும் கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குளறுபடி இருந்தால் வேற இடத்த வாங்கிக்கோங்க. அவசரப்பட்டு நிலத்தையோ வீட்டையோ வாங்கி அவசரப்பட வேண்டாம். நமக்கு வில்லங்கம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேவைங்கிற யாருக்காவது யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.